மார்னிங் எவ்ரிவன். மார்னிங் சார். Good morning, sir. மை நேம் இஸ் ஆதி. உங்க எல்லாரையும் சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ஹோல் ஹார்ட்டோட வெல்கம் பண்றேன். இந்த கம்பெனி உங்களை மாதிரி நிறைய பேரோட உழைப்பால தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இங்க புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு அதே மாதிரி பழைய ஸ்டாஃப்ஸும் எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இது நம்ம கம்பெனி. கம்பெனியோட growth நம்ம எல்லாருக்கும் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால நாம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இந்த ஆஃபீஸ்க்குன்னு சில டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் டேவே என்னடா டார்கெட்டை பத்தி பேசுறான்னு பயந்துடாதீங்க. லட்சியம் இல்லாத எந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரத்துல வசப்படாது. அதனால தான் நான் டார்கெட்னு சொல்றேன். ஆல்ரெடி இங்க ஒர்க் பண்றவங்க, புதுசா ஜாயின் பண்ணவங்கன்னு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா என்கிட்ட வந்து கேட்கலாம். சார், எனக்கு ஒரு கொஸ்டின் சார். ப்ளீஸ். சார், இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். பழைய ஸ்டாஃபுங்களை லே ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது இருக்கா சார்? நோ வே. இந்த கேள்வியை நான் எதிர்பார்த்தேன். அப்படி ஒரு விஷயம் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு பழைய ஆளுங்களோட அனுபவம், புதுசா ஜாயின் பண்ணவங்களோட புத்திசாலித்தனமும் சேர்ந்தா நம்ம கம்பெனியோட growth இன்னும் கொஞ்ச நாள்லயே வேற லெவலுக்கு போயிடும். ஸோ அதுக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம கம்பெனியோட growth நல்லா இருக்கும். அதனால எந்த குழப்பமும் இல்லாம நீங்க எல்லாருமே ஒண்ணா வேலை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க. டார்கெட்டை பேர்டனா பார்க்காம ஒரு சேலஞ்சா பாருங்க. உங்க வேலையை பிடிச்சு பண்ணுங்க. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபையும் நான் என் சொந்தமாக தான் பார்க்குறேன். நான் உங்களோட அன்பாவும் அனுசரணையாவும் உண்மையாவும் உங்க கூடவே தான் இருப்பேன். நீங்க என்னோட பில்லரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என் சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு தான். என்னோட அன்பு என்னைக்குமே மாறவே மாறாது. நீங்களும் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நம்புறேன். இது நம்ம சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ். அதனால தான் இது ஒரு சின்ன மீட்டப். அப்புறம் இதோட ஒரு சின்ன செலிப்ரேஷனும் இருக்கு. நம்ம கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற 3 பேருக்கும் இந்த செலிப்ரேஷன் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்ம கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற 3 பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. புடிங்க ப்ளீஸ். கட் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே guys, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நாம அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணலாம். கேரி ஆன். ஓகே சார், வாங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு நிமிஷம் பேசணும். பாஸ் எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. அவரு ரொம்ப கைண்ட் பர்சன். எம்டி ஃபேமிலின்னு பேசுறதால அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். என்ன பாரதி,
புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சுது மேம். That's good. Get back to work. Go. ஹாய், நான் மலர், கவின் மலர். நான் தான் உங்க பக்கத்து சீட். ஹாய் மலர், நான் பாரதி. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. நீங்க பாரதின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியா? எப்படி? ஸ்வேதா மேடம் உங்களை கூப்பிட்டப்ப நான் கவனிச்சேன். ஓ எஸ், நான் ரொம்ப ஷார்ப். பாரதி, நீங்க சென்னையா? இல்ல, காஞ்சிபுரம். இப்ப சென்னையில இருக்கேன். நான் விழுப்புரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அப்பா ஒரு வேலை விஷயமா சென்னை வந்தாரு. நாங்க வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இது 5வது வேலை. 2 வருஷமா இங்கதான் இருக்கேன். கம்பெனியை க்ளோஸ் பண்ணி துரத்த போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா புது பாஸ் எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டாரு. ஆமா பாரதி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம், ஓ, ஆயிடுச்சா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. பேரு தமிழ். சூப்பர் பாரதி. பாரதி, நான் ஒன்னு சொல்லவா? இப்ப என்ன கேட்டுதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓகே பாரதி, ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ பாரதி, அடிக்கடி ஃப்ரீ ஜோன் போயிடுறீங்களே. அப்படி இல்ல மலர், நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனில உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. எப்பவும் எல்லாத்துலயும் கூட இருப்பா. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். உன் சிரிப்பு, பேச்சு இதெல்லாமே எனக்கு லதாவை ஞாபகப்படுத்துது. அப்படியா? இது நல்லா இருக்கே. சோ என்ன மாதிரி ஒருத்தங்களோட ஆல்ரெடி டிராவல் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா அவ இல்லாம புதுசா ஒரு இடத்துல எப்படிடா வேலை செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அவள மாதிரியே நீ இருக்க. பாரதி, எனக்கு ஒரு டவுட். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? சரி விடுங்க, நானே சொல்றேன். நானும் வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். நாம நம்ம சீட்ல உட்காந்து 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. ஆனா அதுக்குள்ள பாஸ் 3 தடவை வராரு போறாரு வராரு போறாரு. அதுக்கு என்ன? இது அவரோட கம்பெனி. அவர் எங்க வேணாலும் வருவாரு போவாரு. அது இல்ல பாரதி, எனக்கு சந்தேகம் என்னன்னா பாஸ் உன்னை சைட் அடிக்கிறாரோன்னு தோணுது. என்ன சொல்ற மலர்? ஷாக் ஆனீங்கல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா நான் சொல்றது உண்மை பாரதி. நீங்க இருக்கிற பக்கமே வராரு, உங்களை மட்டும் தான் பாக்குறாரு. இவ்வளவு பெரிய தாலி போட்டிருக்கீங்க, அது அவர் கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. சச்ச, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீயே அதை தப்பா பாக்குற. அட போங்க பாரதி, பாஸ் செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. ஒரு ஐடியா, உங்க வீட்டுக்காரர் கூட ஏதாவது பிரச்சனைனா பேசாம அவரை கழட்டி விட்டுட்டு பாஸ கரெக்ட் பண்ணிடுங்க. மலர், என்ன இப்படிலாம் பேசுற? நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. பாரதி, எனக்கு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் அப்படியே ஓப்பனா பேசிடுவேன். என்ன கொஞ்சம் வாய் அதிகம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஆப்ஷன் எதுவும் கிடையாது. சரி, பேசாம வேலையை பாரு. பாரதி, ஒரு சின்ன டெஸ்ட். நான் பாஸ் பத்தி சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா பாஸ் இன்டர்காம்ல இப்ப கூப்பிடுவார் பாருங்க. சொன்னேன்ல, எடுத்து பேசுங்க. ஓகே.
சரி ஓகே. போங்க பாரதி. வாங்க பாரதி, உட்காருங்க. பாரதி, இன்டர்வியூல ஏதோ லக்ல கிளியர் பண்ணிட்டீங்க, வேலைக்கும் வந்துட்டீங்க. ஆனா இங்க வேலை பார்க்கறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. பழைய ஆஃபீஸ்ல ஓபி அடிச்ச மாதிரி இங்க ஜாலியா சிரிச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ண முடியாது. இங்க வேலை பார்க்கணும், புரியுதா? என்ன பாரதி, நிறைய பேசுவ, இப்ப இப்படி அமைதியா இருக்க? நீ இப்படி இருக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி, அதை விட. பாரதி, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரோவா செக் பண்ணிடுங்க. எனக்கு டீடைல்டா ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுங்க. ரிப்போர்ட்டை நான் கேட்கும் போது என் கையில கொடுக்கற மாதிரி இருக்கணும். which means இதை நீங்க முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும், புரியுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல கேளுங்க. ஸ்வேதா, ஏன் மாமா, நான் பாரதிக்கு வேலை சொல்லக்கூடாதா? அவங்க தானே நான் வேலை பார்த்து ப்ரூவ் பண்ண போறதா சொன்னாங்க. சாரி, சொல்லல, சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸ்வேதா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ முழுசா கேட்கவே இல்லை. பாரதி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்களால இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும்னு நீ தப்பு கணக்கு போடாத. ஏன்னா பாரதி கூட நான் வேலை பார்த்துருக்கேன். அவங்க பிரில்லியன்ஸ் பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஓ வாவ், சூப்பர் மாமா. பார்க்க தானே போறோம் உங்க வைஃபோட பிரில்லியன்ஸ. என்ன மாமா, டென்ஷன் ஆகுறீங்களா? பாரதியை நினச்சி டென்ஷன் ஆகலை ஸ்வேதா, ஒன்றை பார்த்து தான். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கும். என்ன பாரதி, முதல் நாளே இவ்ளோ ஃபைல் கொடுத்திருக்காங்க? இன்னொரு விஷயம் சொன்னா நீ ஆச்சரியப்படுவ. இந்த ஃபைல்ஸ்ல இருக்கிற எல்லா வேலையும் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள முடிக்கணுமா? என்ன சொல்ற? இவ்ளோ நிறைய இருக்கே பாரதி, எப்படி முடிக்கிறது? எல்லாம் பாத்துக்கலாம் மலர். முடியாதுன்னா எதுவுமே நடக்காது. முடியும்னு நினைக்கணும். அது சரிதான். சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நானும் வேலை முடியற வரைக்கும் உன் கூடவே இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை முடிக்கலாம். பரவாயில்ல மலர், நானே பாத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு பாரதி? நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஒர்க் முடிக்கலாம்.
பாரதி, உங்களுக்கு தான் ஃபோன் வந்துட்டே இருக்கு, எடுத்து பேசுங்க. இல்ல மலர், வேலை இருக்குல்ல, அப்புறம் பேசிக்கலாம். இல்லைன்னா வேலை கெட்டு போயிடும். பாரதி, நம்ம பாஸ் தான் உங்களுக்கு ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். உங்க போன்ல ஆதேன்னு வருது. ஆமா, அவர் எதுக்கு உங்களுக்கு இத்தனை டைம் கால் பண்றாரு? மலர், அது எம்டி இல்ல, என் வீட்டுக்காரர் பேரும் ஆதிதான். ஓ சாரி சாரி. ஆமா, நான் ஏன் எம்டி ஃபோன் பண்றாருன்னு யோசிச்சேன். என்னமோ தெரியல பாரதி, காலையில நம்ம பாஸ் உங்களை பார்த்த பார்வைக்கும் இப்ப ஃபோன் வந்ததுக்கும் ஒருவேளை அவர்தான் உங்களுக்கு ஃபோன் பண்றாரோன்னு நினைச்சிட்டேன். சாரி. என்ன இது, கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து ஸ்வேதாவோட அக்கௌண்ட்டுக்கு 50 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆனா ஏன் எதுக்குங்கிற எந்த கிளாரிட்டியுமே இல்லையே. ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இது ஆடிட்டிங் வந்தப்போ எப்படி மிஸ் ஆயிருக்கும்? இதை பத்தி ஸ்வேதா கிட்ட கண்டிப்பா கேட்கணும். தப்பா இருக்கு. சஸ்பெண்ட் அக்கௌண்ட்ல இவ்ளோ பெரிய அமௌண்டா? பாரதி, ஏன் அடிக்கடி இப்படி ஆயிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மலர். சரி, வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் வா. நிஜமாவா சொல்றீங்க? அவ்வளவுதானா? முடிஞ்சிருச்சு, கிளம்ப. ஓகே. என்ன ஸ்வேதா, என்ன ஒரே சந்தோஷமா இருக்க? இருக்காதம்மா, நீ கவனிச்சியா? இன்னைக்கு அவளுக்கு ஆபீஸ்ல முதல் நாள். ஆனா இன்னும் அவ வீட்டுக்கு வரல. கண்டிப்பா வரவும் மாட்டா. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ வேலை கொடுத்திருக்கேன். ஒரே நாள்ல தெரிச்சு வேலையே வேணான்னு ஓட போறா. முதல்ல ஆபீஸ்ல இருந்து அவளை ஓட விடணும். அதுக்கப்புறம் நிரந்தரமா அவளை வீட்டை விட்டு ஓட விடணும். ஏன் ஸ்வேதா அப்படி என்ன பண்ண? பா, மாச கணக்கா முடிக்க வேண்டிய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல முடின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பர் ஸ்வேதா. பாரதி, ஆதி, என்ன பண்றீங்க? ஷோ, பேசாம இருக்கேன்னு சொல்றான்ல. இப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சரியா? ஆதி, எதுக்கு இதெல்லாம்? நான் பாத்துக்க மாட்டேனா? பாரதி, ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. ஆனால் இது வீடு. இங்கே உங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால் நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. ரிலாக்ஸ்டாக இருங்க. இந்த காஃபி சாப்பிடுங்க. நாங்கள் பிடிங்க. ஆதி, சூடாக இருக்கு. ஆதி, நீங்களும் தமிழ் சாப்பிட்டீங்களா? நானும் தமிழும் எப்போவோ சாப்பிட்டாச்சு. நான் பாரதி, பார்த்தீங்களா,
உங்களை சாப்பிட சொல்லாமல் காஃபியை கொடுத்துட்டேன். சரி, நான் போய் டின்னர் எடுத்துகிட்டு வரேன். வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடணும். ஆதி இப்பதானே காஃபி குடிச்சிருக்கேன். பாரதி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். இங்கேயே உட்காருங்க. ம், இதை வந்துடுறேன். ஆம்